அடே அண்ணி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ஜெயந்தி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க அண்ணி. அண்ணன் நல்லா இருக்காருங்களா? நல்லா இருக்காரு ஜெயந்தி. உட்காருங்க நீ, உட்காருங்க. சனியே இவ வந்தாலே ஏதாச்சும் ஒரு இளம் இழுத்து விட போக மாட்டாளே. என்ன ஜெயந்தி? ஐயோ ஏங்க நீ இவ்ளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இதுல என்ன ஜெயந்தி இருக்கு? குழந்தைங்களுக்கு கொடு ஜெயந்தி. சரிங்க நீ. ஏங்க இங்க பாருங்க, உங்க அக்கா வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ். நீங்க அவங்க வீட்டுக்கு போனா 1000க்கும் 2000க்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறீங்கல்ல, உங்க அக்காவை பாருங்க. இனிமேல் அவங்க வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போங்க, அப்புறம் பேசிக்கிறவங்கள. என்னடா தம்பி, உன் பொண்டாட்டி பசங்க கூட எல்லாம் நின்னு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா? ஆடா அவங்க கூட வேலை பாக்குறவங்களா இருக்கும், அதுக்கு போயிட்டு. கூட வேலை பார்த்தா இப்படிதான் பக்கத்துல நின்னு போட்டோ எடுப்பாங்களா? இதெல்லாம் இப்பவே கண்டிச்சு வச்சிருடா தம்பி, இல்லனா உனக்கே விபூதி அடிச்சிருவாங்க. எங்க ஜெயந்தி அவன்? அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வெளியே போயிருக்காருங்க நீ. நீ என்ன ஜெயந்தி இப்படி இருக்கிற? ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பழக விடாதம்மா. ஏங்க நீ? ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துதான் அந்த சரக்கு தம்முன்னு இந்த பசங்க எல்லாம் கெட்டு போகுதுமா. இல்லங்க நீ, அவர் அப்படிலாம் இல்லைங்க நீ, அவர் எங்க இருந்தாலும் கரெக்டா இருப்பாரு. ஐயோ இப்படி அசால்ட்டா விடாத ஜெயந்தி, இப்படி அசால்ட்டா விட்டுதான் பிரச்சனையில முடியுது. இப்பவே ஒழுங்கா அவனை கண்டிச்சு வை. சரிங்க நீ. ஏண்டி என் புருஷன்கிட்ட போய் என்னை பத்தி ஏதாச்சும் சொல்லி ஏத்தி விட வேண்டியது, அவர் இல்லாதப்போ அவரை பத்தி என்கிட்ட ஏதாச்சும் சொல்லி ஏத்தி விட வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏங்க உங்க அக்கா வீட்டுக்காரனா உங்க அக்காவை தேடவே மாட்டாரா? நம்ம தலையில அதை கட்டிட்டு அவர் அங்க ஜாலியா இருக்காரு போல. ஏங்க உங்க அக்கா வந்தா ஒரு நாள் 2 நாள்ல ஊருக்கு போக மாட்டாங்களா? வந்தா இங்கே கால் நீட்டி போட்டு படுத்துக்கிறாங்க. அவங்க இருந்தா என்னடி? அப்ப உங்க அக்கா சொல்ற வேலையெல்லாம் நீங்க செய்றீங்களா? மகாராணி அம்மா வந்ததுல இருந்து கால் மேல காலை போட்டு என்ன வேலை வாங்கிட்டே இருக்குது. ஜெயந்தி, அடுத்து ஒரு ஆனியன் தோசை போடு. பாத்தீங்களா, உங்க அக்கா கட்ட ஆனியன் தோசை வேணுமா? இன்னும் 2 நாள் உங்க அக்கா ஊருக்கு போல, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி ஜெயந்தி, நான் அப்புறம் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். ஐயோ ஏங்க நீ அதுக்குள்ள ஊருக்கு போறீங்க? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல.